நான் சொன்னதை நீ அப்படியே கேட்ட அப்படின்னா லைஃப் நல்லா இருக்கும், சூப்பராக இருக்கும். ஆனால் வித் ப்ரொஃபவுண்ட் ஃபெய்த் அண்ட் ஃப்ரீ ஃப்ரம் என்வி அப்படின்னு சொல்கிறார். ஹாய், வணக்கம். வாழ்க்கை ரொம்ப அழகானதாக அமையற்றும். We are looking at Bhagavad Gita chapter 3 verse 31 31. Let's get into the sloka. Yeme matamidam nityam anutishtanti manavaha shraddhavanto na suyanto muchyante api karmabhihi. Let us see what is the meaning. It says that those who abide by these teachings of mine with profound faith and free from envy are released from the bondage of karma அப்படின்னு சொல்றாரு. சிம்பிள். ஆக்சுவலா முடிஞ்சிருது. மீனிங் ஸ்லோகா ரெண்டுமே இவ்வளோ சீக்கிரம் முடிஞ்சிருது. என்ன சொல்றாருன்னா ஸ்ரீகிருஷ்ணர் ரொம்ப சிம்பிள். நான் சொன்னதை நீ அப்படியே கேட்ட அப்படின்னா லைஃப் நல்லா இருக்கும், சூப்பராக இருக்கும். ஆனால் வித் ப்ரொஃபவுண்ட் ஃபெய்த் அண்ட் ஃப்ரீ ஃப்ரம் என்வி அப்படின்னு சொல்றாரு. உனக்கு பாண்டேஜ் ஆஃப் கர்மா இருக்காது அப்படின்னு சொல்றாரு. இதை நாம இப்ப எப்படி பார்க்கணும், இப்ப எப்படி பார்க்க முடியும் அப்படின்னா, இங்க அப்படின்னா நல்ல கர்மா இருக்காதா அப்படின்னா, கடவுள் பகவான் ஸ்ரீகிருஷ்ணன் சொல்லிட்டாரு அது அப்படியே பண்ணிட்டோம் அப்படின்னா பாண்டேஜ் ஆஃப் கர்மா இருக்காதா அப்படின்னா, நம்மளுடைய தளத்துல இவென்ச்சுவலி அது ஒரு நல்ல கர்மாவா இருக்கும். கார்பரேட் லைஃப் ஸ்டைல் எக்ஸாம்பிள் ஆஃபீஸ் சொல்லலாம் அப்படின்னா, அதாவது ஒரு விஷயத்தை இப்படிதான் பண்ணணும் அப்படின்னு கம்பெனில எல்லாம் இந்த எஸ்ஓபி இருக்கும் இல்லையா, ஸ்டாண்டர்ட் ஆப்பரேட்டிங் ப்ரொசீஜர்ஸ், மோடஸ் ஆப்பரண்டி அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அது அப்படிதான் பண்ணணும்னா அது அப்படிதான் பண்ணணும். புதுசா ஒரு எம்ப்ளாயி கேள்வி கேட்கிறேன் அப்படிங்கிற பேர்ல கண்ணா பின்னா அப்படின்னு கேள்வி கேட்டா ஒரு பதிலும் கிடைக்காது, பேரு தான் கெட்டு போகும். சிம்பிள். எல்லாத்துக்குமே ஒரு ப்ராசஸ் இருக்கு. நாம அந்த என்விரான்மெண்ட்ல அந்த சூழ்நிலையில வாழணும் அப்படின்னா அந்த ப்ராசஸை ஃபாலோ பண்ணி தான் ஆகணும். when you are in Rome be a Roman அப்படின்னு சொல்லுவாங்க. நாய் வேஷம் போட்டா குலைச்சுதான் ஆகணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு வேலைக்கு சேர்றோம், அந்த கம்பெனியில் என்ன ப்ராசஸ் இருக்கோ அதை ஃபாலோ பண்ணிட்டு தான் போகணும். எல்லாரும் பேண்ட் சட்டை போட்டு வரும்போது நான் மட்டும் வேட்டி கட்டிட்டு போனா நம்ம தான் ஆடா தெரியும்ல. த சேம் வே ஒரு பேங்க்ல போய் அக்கௌண்ட் ஓபன் பண்றோம், தேர் இஸ் அ ப்ராசஸ், நாமளும் அதை தான் ஃபாலோ பண்ணணும். அந்த மாதிரி இந்த உலகம் இயங்கிறதுக்கு, இந்த உலகத்துல நாம ஒரு மனுஷனா இருக்கிறதுக்கு என்ன ப்ராசஸோ அந்த ப்ராசஸை நம்ம ஃபாலோ பண்ணி தான் ஆகணும். இந்த ப்ராசஸை நான் ஃபாலோ பண்ண மாட்டேன் அப்படிங்கிற ஆங்கிள் நம்ம போனோம் அப்படின்னா அதுக்குண்டான கர்மாக்கள் நம்மளை இவென்ச்சுவலி சேரும் அப்படிங்கிறாரு. நான் இதை ஃபாலோவே பண்ண மாட்டேங்க அப்படின்னா we need to pay அப்படின்னு சொல்றோம்ல, you need to pay the price அப்படின்னு சொல்றோம்ல. ரோட்ல வண்டி ஓட்டுறோம்னா ஹெல்மெட் போட்டு போகணும், தட் இஸ் அ ப்ராசஸ். போடல அப்படின்னா ஃபைன் கட்டுவான். ட்ரிங்க் அண்ட் ட்ரைவ் பண்ணக்கூடாது, பண்ணினோம் அப்படின்னா ஃபைன் கட்டுவான். நம்ம அந்த ப்ராசஸை ஃபாலோ பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு we are on a safer side. the same thing applicable everywhere. ஏடிஎம்ல பணம் எடுக்கும்போது ஹெல்மெட் போடக்கூடாது அப்படிம்பாங்க. எல்லாத்துக்குமே ஒரு சின்ன ஆஃபீஸ், ஒரு சின்ன டீ கடை, ஒரு சின்ன மீட்டிங் அப்படின்னால எல்லாத்துக்குமே ஒரு ப்ராசஸ் இருக்குல்ல. அந்த ப்ராசஸை ஃபாலோ பண்ணாதான் we will be in the flow of that operation. அந்த ப்ராசஸை நான் ஃபாலோ பண்ண மாட்டேன் அப்படின்னு நம்ம அப்படி பார்த்தா நம்ம ரெபலாவே இருக்கக்கூடாதா? அதாவது நம்ம ஒரு ஆபீஸ்க்கு போறோம், ஒரு டீ கடை இயங்கிறது, ஒரு சின்ன மீட்டிங், ஒரு ஆபீஸ், ஒரு பேங்க், ஒரு ப்ராசஸ், எங்க பார்த்தாலும் அது இயங்கிறதுக்குன்னு ஒரு ப்ராசஸ் இருக்கு. அந்த ப்ராசஸை நம்ம ஃபாலோ பண்ணிட்டோம் அப்படின்னா இவென்ச்சுவலி we will be in the flow. வண்டி ஓட்டும் போது போன் பேசக்கூடாது, ஹெல்மெட் போட்டுட்டு ஓட்டணும். திஸ் இஸ் அ ஃப்ளோ. இதை நம்ம டிஸ்டர்ப் பண்ணிட்டு இல்ல நான் ஹெல்மெட்டும் இருக்க மாட்டேன் இப்படியே போன் வச்சுட்டு போவேன் அப்படின்னா ஃபைன் போடுவான். we need to pay the price. ட்ரிங்க் அண்ட் ட்ரைவ் பண்ணக்கூடாதுங்கிற ஒரு ரூல், ஒரு ப்ராசஸ் இருக்கு, ஒரு எஸ்ஓபி இருக்கு. அதை நம்ம ஃபாலோ பண்ணிட்டு நான் ஃபுல்லா குடிச்சிட்டு வண்டி ஓட்டுவேன்னா we will pay the price. the same way applicable in an organization also. ஒரு கம்பெனி இப்படிதான் இயங்கணும் அப்படின்னு ஒரு ப்ராசஸ் இருக்கு.
அதை வந்து நம்ம ஃபாலோ பண்ணல அப்படின்னா we need to pay the price. அந்த மாதிரி இந்த சின்ன சின்ன விஷயங்களுக்கே ப்ராசஸ் இருக்கும்போது இந்த உலகம் இயங்கிறதுக்கு, ஒரு மனுஷனா நாம இந்த உலகத்துல இருக்கிறதுக்குன்னு ஒரு சில ப்ராசஸ் இருக்குல்ல, அந்த ப்ராசஸ் எல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணணும். ஃபாலோ பண்ணாம கேள்வி கேட்டா we need to pay the price. அதுக்குண்டான கர்மா நம்மளை வந்து சேரும் அப்படின்னு சொல்றோம். அப்படி இருக்கும்போது என்ன அப்படின்னா, நான் வந்து எதையுமே எதிர்த்து கேள்வி கேட்க கூடாதா, நம்ம வந்து ரெபலா இருக்கக்கூடாதா? இந்த அர்ஜுன் ரெட்டி படத்துல வந்து விஜய் தேவர்கொண்டா சொல்ற மாதிரி ஐ எம் நாட் a rebel without a cause அப்படின்னு நம்ம எல்லாத்துக்குமே ரெபலா இருந்தோம் அப்படின்னா we need to face the consequence. ஸோ வந்து வாழ்க்கையிலேயே நம்ம வந்து ஒரு ரெபலா எல்லாத்தையுமே கேள்வி கேட்டுட்டு இருந்தோம் அப்படின்னா நம்மளுடைய ஈகோ தலை தூக்கி நிக்குது. அவர் ஈகோ இஸ் நாட் ரெடி டு சரண்டர், அவர் ஈகோ இஸ் நாட் ரெடி டு அக்செப்ட் தேர் இஸ் an energy above us அப்படிங்கிறத வெளிப்படையா நம்ம ஒத்துக்கிற மாதிரி. அதனால எந்தெந்த விஷயத்த நம்மளுடைய அகங்காரத்தால கேள்வி கேட்கணும், எந்தெந்த விஷயத்த நம்ம கேள்வி கேட்க கூடாது அப்படிங்கக்கூடிய பகிர்ந்து அறியும் தன்மை நமக்கு இருக்கணும். அப்படிங்கக்கூடியது வந்து தனி மனித பணிவுல வருது. ஏன் எதிர்த்து கேள்வி கேட்க கூடாது அப்படின்னா, நம்ம நினைச்சாலும் புரிஞ்சுக்க முடியாது. ஆர் வித் திஸ் எக்ஸ்பீரியன்ஸ், இன்னைக்கு எனக்கு இருக்கிற அறிவுக்கும் அனுபவத்துக்கும் என்னால் அதை புரிஞ்சுக்க முடியாதுங்க கூடிய ஒரு பக்குவம் வேணும்ல. நான் வந்து ஏதோ ஒரு விஷயத்த, கடவுளின் தன்மையை வந்து புரிஞ்சுக்கவே முடியாது, கடவுளை எதிர்த்து கேள்வி கேட்க கூடாது அப்படிங்கிற ஆங்கிள் இந்த வீடியோவை கொண்டு போல. ஆல் ஐ எம் ட்ரைங் டு சே இஸ், இன்னைக்கு எனக்கு இருக்கக்கூடிய அனுபவத்துக்கும் பக்குவத்துக்கும் அறிவு தளத்துக்கும் என்னால அதை புரிஞ்சுக்க முடியாது அப்படிங்கக்கூடிய டிஸ்கிரிமினேட்டிவ் இன்டெலிஜென்ஸ் வேணும். அப்பதான் நாம வந்து வளர்ச்சியை நோக்கி போவோம். ஆன்மீகத்திலையும் அறிவு தளத்திலையும் நம்ம அடுத்த லெவலுக்கு போனோம் அப்படின்னா we should be open. எனக்கு ஏதோ ஒரு விஷயம் தெரியாது அப்படிங்கக்கூடிய தெளிவு இருந்தா தானே அதை தெரிஞ்சுக்கக்கூடிய ஆசை வரும், அதை தெரிஞ்சுக்கக்கூடிய தேவை வரும். அந்த மாதிரி தான் இந்த ரெபல் ஆங்கிளை நான் கொண்டு போனேன். அதர்வைஸ் நமக்கு புரியாத விஷயத்த நமக்கு மேலே இருக்கிறவங்க யாராவது சொன்னால் நம்ம கேட்டு நடந்துக்கிறது தான் நமக்கு நல்லது. கேள்வி கேட்டால் அதுக்கு உண்டான கான்சிக்வன்ஸ் வரும். we need to be ready to face. Are we ready to face the consequences life is throwing out to us அப்படிங்கிற கேள்வியே நமக்கு நாமளே கேட்டுக்கிட்டா இந்த ஸ்லோகாவை எப்படி இன்டர்பிரட் பண்ணலாம் அப்படிங்கிறது இதை பார்த்த உங்களுக்கும் இதை சொன்ன எனக்கும் புரியும் அப்படிங்கிற நம்பிக்கையோட verse 31 முடிக்கிறோம். அடுத்து verse 32 அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். Till then, bye.